Wish you happy new year. 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 கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார். நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். சொல்லு, பக்கத்தால் கை கொடு சொல்லுங்க. பக்கத்தால் கை கொடு சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தை சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். இந்த வருஷம் தான் உனக்கு ஏற்ற காலம். இந்த வருஷம் தான் உனக்கு ஏற்ற காலம். நிச்சயமாய் மழை பெய்யும். அதுவும் ஆசீர்வாதமான மழை பெய்யும். கை கொடுங்க. கீழே இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க கை கொடுத்து வாழ்த்துங்க. ஆமா, ஒரு அக் பண்ணிங்க. பெண்களை ஒரு அக் பண்ணிக்கோ. முத்தம் கொடுத்துக்கோ. பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஓ, பிரைஸ் காட். இருப்பது ஒரு வாழ்க்கை தான். கை கொடு, அக் பண்ணிக்கோ. பிரதர் சிஸ்டர், அக் பண்ணிக்கங்க. இந்த இரவை நீங்கள் தேவனுக்காக தியாகம் செய்கிறபடினாலே இந்த வருஷம் பல இரவு உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். போன வருஷம் எத்தனையோ இரவுகள் நீங்கள் வேதனைப்பட்டது உண்டு. தாவீது சொல்வது போலவே என் படுக்கையை கண்ணீரால் நிரப்பினேன் என்ற மாதிரி காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த வருஷத்துடைய இந்த முதல் நாளிலே நீங்கள் இந்த இரவை தேவனுக்கு காணிக்கையாய் கொடுத்தபடினாலே ஆண்டவர் இந்த வருஷத்தில் பல இரவுகள் நீங்கள் சந்தோஷப்பட்டு கடி கூறும்படியான நன்மையான காரியங்களை என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு செய்வார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். 26 என்பது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்றால் உறவு, தெய்வீக அன்பு, சமாதானம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒரு வருஷமாய் இந்த 2026 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைத்தறி ஆட மேம்படுத்துங்க. 2026 ஒரு வெற்றியின் வருஷமாய் இருக்கும். இந்த வருஷத்துடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறேன். இந்த வருடம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புதிய துவக்கத்தின் வருஷமாய் அமையும். இழந்து போனதை தேவன் திரும்ப அளிப்பார். இதுவரை செய்த ஜபங்களுக்கு இந்த வருஷம் பதில் கிடைக்கும் வருஷமாய் இருக்கும். அதுதான் ஆண்டு எனக்கும் கொடுத்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், பெருகும். தேவனை விசுவாசித்து செய்யும் அனைத்து காரியங்களும் தேவன் வெற்றியை கொடுப்பார். தேவனை துதிக்கும் போது, விசுவாசிக்கும் போதும் வெற்றி கிடைக்கும். இந்த வெற்றி சவால்கள் நிறைந்ததாய் இருக்கும். ஆச்சரியமான நல்ல விசேஷங்கள், ஆச்சரியமான காரியங்கள் தேசத்திலே நடக்கும். விசேஷமாய் இந்த வருஷம் பின்மாறி வருஷமாய் இருக்கும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் எல்லார் மேலேயும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். மாத்திரமல்ல, நீங்கள் கட்டாயம் இந்த வருஷம் அபிஷேகம் பெறாமல் கடந்து போக முடியாது. இந்த வருஷம் அபிஷேகம் இருந்தால்தான் நீங்கள் இந்த ஆண்டை கடக்க முடியும். புரியுதா? ஓகே. எதிரிகள் முன்பாக தேவன் இந்த வருஷம் தலையை உயர்த்துவார். இது ஒரு எழுப்புதலின் வருஷமா இருக்கும். கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். எதுவுமே இலகுவா நம்ம பெற முடியாது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வருகையின் சத்தம் கேட்கும். கடைசி காலம் ஆயத்தமாய் இருக்க வேண்டிய ஒரு வருஷம். கொள்ளை நோய்கள், பேர் அழிவுகள் வரும். ஆனா பயம் வேண்டாம். பயம் வேண்டாம். பயம் உண்டாகும், ஆனா பயம் வேண்டாம். ஏன்னா என் கூடவே இருன்னு கேட்டீங்களே, என் கூடவே இருன்னு கேட்டீங்களே, அது நிறைவேறிடும். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், இந்த இப்ப இருக்கிற இஸ்ரவேலின் பிரதமர் நெதனியாகு இல்லை என்றால் இஸ்ரேல் தேசம் அழிந்து போயிருக்கும் என்று. ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான பிரதமரை இஸ்ரேல கொடுத்தபடினால்தான் இன்னைக்கு இஸ்ரேல் மகிழ்ச்சியா இருக்கிறது. அது தொடர்ந்து நடக்கும். இந்தியாவிலும் பல இடங்களிலே கலவரங்கள் நடக்கும். மேற்கு வங்கத்தில் கலவரங்கள் தொடரும். வாகன விபத்துகள் அதிகமாக இருக்கும். வாகனங்களிலே பல புது அடையாளங்கள் ஏற்படும்.
ஞானிகள் அதை கண்டு அஞ்சுவார்கள். தேவாலயங்கள் எழுப்பப்படும். தமிழ்நாடு தேவனுக்கு எதிரானவர்கள் இருந்து பாதுகாக்கப்படும். யுத்தத்தின் செய்திகள் கேட்கப்படும். ஆனாலும் தேவ பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார். பிசாசின் தந்திரங்கள் அழிந்து வெற்றி பெற செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் தேவன் செய்வார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓகே, கொஞ்ச நேரம் பேச போகிறோம். ஏன்னா 1 மணி வரைக்கும் தான் அரசாங்கம் நமக்கு டைம் கொடுத்துருக்கு. 12 மணிக்கெல்லாம் கூட முடிக்க சொல்லிட்டாங்க. ஆனால் செங்கல்பட்டுக்கு 1 மணி நேரம், 1 மணி வரைக்கும். ஆனால் நம்ம தாண்டி போகிறோம். நமக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய செங்கல்பட்டு காவல்துறைக்காக நன்றி சொல்லுங்க. அவங்க நமக்கு உதவியாக இருக்கிறாங்க, நமக்கு ஒத்தாசா இருக்கிறாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஓகே, ஆண்டவர் நமக்கு இந்த வருஷம் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம் தான் இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமாய் தேவன் தந்திருக்கிறார். வாசிக்கலாம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். 2 வகையான மழை இருக்கிறது. ஒன்று இயற்கையான ஒரு மழை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லி இருக்கிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுவார். அது இயற்கையான ஒரு மழை. ஆனால் ஆசீர்வாத மழைக்கு ஒரு கட்டளை தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா ஆசீர்வாத மழையினுடைய நாயகரே இயேசுதான். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆசீர்வாத மழைக்கு இயேசு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அவர்தான் ஆசீர்வாத மழையினுடைய நாயகர். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். பிரைஸ் காட். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ அந்த ஆசீர்வாத மழை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். தோத்திரம். கவனிங்க. அதனால்தான் இந்த வருஷம் ஆண்டவர் உங்க மேல தம்முடைய ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஆசீர்வாத மழை பெய்யும் என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பைபிள் பார்க்கணும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 நம்ம பார்ப்போம். அது ஆசீர்வாதங்கள். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனையை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும். கவனிங்க. இந்த வருஷம் பாருங்க, பூமி தன் பலனை கொடுக்கும். ஆமென். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில குடும்பத்திலே இல்லையா, பூமி என்பது நம்முடைய வேலை. விவசாயிக்கு பூமி, நமக்கு கம்பெனி, பல காரியங்கள். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த பூமி பலன் கொடுக்கவில்லை என்றால் இந்த வருஷம் தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வாத மழை பெய்யும் போது பூமி தன் பலனை உங்களுக்கு தரும். தொடர்ந்து வெளியில் இருக்கிற மரங்களும் தங்கள் கனியை கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் இருக்கும் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக புசித்து உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது, சில பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும்,
கஷ்டம் இருக்கும் என்று தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அதை மாற்றுகிற தெய்வம் இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாய் இந்த வருஷம் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நீ சுகமாய் கர்த்தர் உங்களை குடியிருக்க செய்வார். அப்படின்னா இது வரைக்கும் என்ன இல்லை? சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, உங்க வீடுகளில் சந்தோஷம் இல்லை. இந்த வருஷம் ஆண்டு சொல்றாரு, உங்கள் தேசத்திலே சுகமாய் உங்களை குடியிருப்பீர்கள். சில தேசத்தில் பார்த்தீங்கன்னா சுகமாய் குடியிருக்கிற சூழ்நிலைகள் இல்லை. தென்னாப்பிரிக்காவில் கிறிஸ்தவர்கள் கடந்த ஆண்டுல கடந்த மாதத்தில் பல பேர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். நிறைய தேசத்தில் சமாதானம் இல்லை, நிறைய தேசத்தில் சந்தோஷம் இல்லை, நிறைய தேசத்தில் அப்பம் இல்லை, நிறைய தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய தேசத்தில் கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. கைத்தட்டி அவரை மேம்படுத்த பார்க்கலாம். தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். கைத்தட்டுங்க. இன்னைக்கு தேசமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தேவை சமாதானம். சமாதானம் இல்லாத எதுவுமே நமக்கு திருப்தி அளிக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் தேசத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் அப்படின்னா என்ன? நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன். தத்தளிக்க பண்ணுவார் இந்த வருஷம் உங்க தேசத்துல இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் இல்லையா, உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை கர்த்தர் அப்புறப்படுத்துவார். ஏன்னா அவர்தான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். கவனிங்க, ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்னு எழுத்தின் பிரகாரமாய் துஷ்ட மிருகம், இன்னொன்று பவுல் சொல்லுகிறார், நான் துஷ்ட மிருகத்தோடு போராடினேன். அது மனிதர்கள் சொல்லுகிறார் ஆண்டவர். புரியுதா? எதுவாதான் சரி, கர்த்தர் இந்த வருஷம் அந்த துஷ்ட மிருகங்களை உங்கள் தேசத்தை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு அவர் அப்புறப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் அப்புறப்படுத்துவார். மாத்திரமல்ல, பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேருக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க. சத்துருக்கள், நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அது இல்லாம அவனுடைய ஏஜென்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இந்த வருஷம் தன் பட்டயத்தால் தேவன் துரத்துவார். ஆமென். சத்துருக்கள் இல்லாத ஒரு தேசமாய், ஒரு குடும்பமாய், ஒரு சபையாய் தேவன் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்த வருஷம் 9, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. கவனிங்க, அப்படின்னா என்ன? இந்த வருஷம் தேவனுடைய பார்வை உங்க மேல விழுதுன்னு அர்த்தம். எதுவே நம்புறீங்க? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நல்ல கையத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்கள் தெய்வத்தோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் இந்த வருஷம் திடப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பூமி தன் பலனை கொடுக்கும். ஓகே, இது தேவன் தேசத்துக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது உபாகமம் 28:12 சொல்கிறது, இந்த வருஷம் தேவன் நல்ல பொக்கிஷசாலையாகிய தன்னுடைய வானத்தை திறப்பார். வாசிமா. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். கை தட்டுங்களேன். வேலையில் ஆசீர்வாதம் இல்ல, ஜான் ஏர்னமோட சறுக்குது, திருப்தி இல்ல.
ஆனா தெய்வம் உனக்கு தீர்க்கமா சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நல்ல கைதட்டி விசுவாசமா. எத்தனை கடன் இருக்கு? கடன் நல்ல கைது ஆண்டவர் பார்க்கட்டு. அவ்வளவு உண்மை கண்ணோக்கமா இருக்காது இல்லையா? சொல்லு, அப்பா உங்களை கடன் இருக்கு சாமி. இந்த வருஷம் அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நம்புறியா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது இல்லையா? தேவனுடைய வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நம்புறீங்க? திறப்பாரா? நீ கை வச்சோம். இந்த வாக்குத்தத்தம் நீ கை வச்சுக்கணும். சுருக்கமா சொன்னா இந்த வருஷம் இல்லையா, சோத்திரம், பணமழை பெய்யும். பணமழை பெய்யும். பணமழை பெய்யும். பணமழை பெய்யும். பாஸ்டர் டூப் அடிக்காதீங்க பாஸ்டர். உண்மை சொல்றேன். நேத்து இந்த வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம சபை சேர்ந்து ஒரு சகோதரர் போன் பண்ண, பாஸ்டர் தோத்திரம் எங்க இருக்கீங்க? என்ன சர்ச்சு தான் பாருக்கண்ணே. பாஸ்டர் ஒரு 20,000 உங்களுக்கு அக்கௌண்ட் அனுப்புறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. தோத்திரம் எனக்கு அவ்வளவு தேவை இருந்துச்சு. பாருங்க, பணமழை பெய்யுதா? உனக்கு பெய்யும். நீ நல்லா கோச்சு விட்டு போட்டு உட்கார்ந்துருக்கிற. உன்னை பார்த்தாவே கொடுக்கணும்னு தோணும். என் தெய்வம் கட்டளை இடலைன்னா ஒரு நயா பைசா கூட வராது. ஆமென். பைபிள் சொல்லுது, எவர்கள் ஆவியை தேவன் ஏவுகிறாரோ அவர்கள் தேவாலயத்தின் பணிக்காக தங்கள் கரங்களை திடப்படுத்தினார்களாம். சொல்லட்டுமா? இந்த வருஷம் உங்க பொருளாதாரத்தில் பெரிய ஒரு சவால் உண்டாகும். எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா ஒரு காரியம் நடக்கும். சொல்லு, ஆண்டவரே ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவேன் சொன்னீங்கப்பா. என்னுடைய வறுமைகள், தரித்திரங்கள், சாபங்கள், கடன் பிரச்சனை எல்லாம் இஎம்ஐ எல்லாம் போய் ஆண்டவரே நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு என் கடன்களை திடப்படுத்தும் என்று கேளுங்க கை உயர்த்தி. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நீங்கள் சம்பாதிப்பதற்கான ஒரு பலனை இந்த வருஷம் உனக்கு கொடுப்பார். மாத்திரமல்ல, கவனிங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று தெய்வம் உங்களுக்கு திட்டமாய் தீர்க்கமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நம்புறீங்களா? முந்தினவைகளை 2025 நினைச்சு கூட பார்க்காத. கடந்ததை நினைத்து பார்க்காதே, போனதை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஒரு 10 வாக்குத்தத்தம் என் மனசுல வந்து இது பேசணுமா. கடைசியா இதை லாக் பண்ணார் ஆண்டவர். எப்பா, இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்லுப்பா. ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்லுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வழி திறப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி குடும்பத்தார் ஒரு வீடு கட்டணும். அவங்க வீடு ரொம்ப வருஷமா கட்டப்படாம தடையாவே இருந்தது. திடீர்னு போன வாரம் வந்து அவங்க ஒரு காணிக்கை கொடுத்துட்டு, இந்த தேவத்திற்கு காணிக்கை கொடுத்துட்டு, பாஸ்டர் நாங்கள் வீடு கட்ட போறோம், நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூப் போட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க ரூப் போட்டு முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே பல ஆண்டுகளாக அந்த வீடு கட்டப்படாத சூழ்நிலையில கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இன்னைக்கு ரூப் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ரூப் போட்டாச்சு. கை தட்டுக்குப்பா. இது நானும் கூட அது கனவான் நனவான்றது எனக்கே. ஆனா அந்த அவங்க வீட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க, பாஸ்டர்
நான் அந்த வீட்டில் தான் நான் குடியிருக்கணும், நான் அந்த வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அந்த வீட்டை தான் என் பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், அந்த வீட்டை தான் பிள்ளைகளை வளர்த்தேன் இல்லையா, என் கடைசி மூச்சு அந்த வீட்டு கூட தான் இருக்கணும், போகணும், நீ ஜெபம் பண்ணுங்கன்னு நான் போகும்போதெல்லாம் அந்த அம்மா கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். எப்படி இந்த பணமழை பெஞ்சது, எப்படி ஒரு அற்புதம் நடந்தது, எப்படி அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்தது தெரியல. அந்த சிஸ்டர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அவர் ஒரு சின்ன ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் அவர் ஏதோ ஒரு ஒர்க் பண்ற, அவ்வளவுதான் தோத்துறோம். ஆனா சொன்னதை செய்கிறவர், செய்வதை சொல்லுகிறவர். நீர் என் ஆலயத்தை கட்டி நான் உன் ஆலயத்தை கட்டுவேன் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, தைரியமா அவன் கொண்டாந்து இந்த மாஸ்டர் வச்சுங்க, நான் காசு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்க வாங்கிக்கங்க. கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார், கர்த்தர் நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நீங்க சிறுமைப்பட்ட நாட்களை தேவன் தன் நினைவில் வைத்திருக்கிறார் இல்லையா. நீங்க சிறுமைப்பட்ட நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களும் தேவனுடைய சிந்தனையில இருக்கிறது. இந்த வருஷம் அதை மகிழ்ச்சியாக்கி தருவார். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா, அவர் நல்ல மேய்ப்பன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போவான். அறுத்த அரிகளை கொண்டு வரும்போது மகிழ்ச்சியாய் வந்து கைத்தட்டி ஆண்டு மேம்படுத்துங்க பார்க்கலாம். நீ வற்றாத நீர் ஊற்றா. ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் செய்வார். அதுக்கு தான் இந்த ஆசீர்வாத மழை. சங்கீதம் 46:4 சொல்கிறது, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நதி உங்க வாழ்க்கையில, தொழில, வியாபாரத்தில் பாய போகிறது. 46:4-5 சங்கீதம் 46:4-5. ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இன்னைக்கு உங்களுக்கு சகாயம், இந்த அதிகாலை வேளை உங்களுக்கு சகாயம். தேவன் அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார். எல்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு சகாயத்தை பெற்றுக்கொண்டு தான் நீ போவீங்க வீட்டுக்கு. ஏன்னா அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். பைபிள் ஒரு அருமையான பெண் உண்டு, அக்சால். நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவங்க அப்பா ஒரு நல்ல தகப்பன். அப்போது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஏற்கனவே நல்லா கொடுத்துட்டாங்க. இவளுக்கு இன்னொரு, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் கூட வேணும். வாசிமா, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்று ஒரு சாதாரண தகப்பன் கேட்கிறான். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஒரு உலக தகப்பன் தன் பிள்ளைக்கு இப்படி செய்ய முடியுமானால் உன்னதமான தெய்வம் இல்லையா இன்னைக்கு உனக்கு பிராமிஸ் பண்ணுகிறாரு இல்லையா, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, இந்த வருஷம் நீங்கள் பஞ்சம் நீங்கி செழிப்பு அடைவீர்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறது. 1 ராஜாக்கள், அதிலே அந்த பணமழை, பணமழை அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். கவனிங்க, பஞ்சத்துல இருந்த அந்த தேசத்துல தேவன் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க வீட்டை போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த 18ஆம் அதிகாரத்தில் 42 நீ பார்த்தீங்கன்னா இல்லையா, ஸ்தோத்திரம், மழை பெய்கிறது. ஆமென். ஓகே. மூன்றாவது, இந்த வருஷம் உங்கள் ஜெபத்திற்கு தேவன்
செவி கொடுக்க போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை இந்த வருஷம் இந்த ஆசீர்வாத மலை மூலமாய் செய்வார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16. இப்போது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியது என்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். கைதட்டு. கவனிங்க, இந்த வருஷம் உங்க ஜெபத்துக்கான பதில் வரப்போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நெடுங்காலமாய் காத்திருக்கீங்க, நெடுங்காலமாய் ஜெபம் பண்றீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். உங்க ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல இல்லையா? ஸ்தோத்திரம். அடைப்பட்ட கதவு போல இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த வருஷம் சொல்றாரு, ஒரு ஆசீர்வாத மழை பெய்யும். அந்த மழை யாரு? இயேசு. ஆமென் சொல்லுங்க. அந்த மழை இந்த வருஷம் உங்க ஜெபங்களுக்கான பதில். வாசிக்கலாம் நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 37 இருந்து 40 வசனங்கள். இதோ நான் மயிருள்ள தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாது இருப்பதாக தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை டெஸ்ட் பண்றாரு. ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க காட்டணும் ஆண்டவரே. புரியுதுங்களா? இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக இல்லையா, இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை தேவன் செய்வார். ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க இல்லையா? இந்த வருஷம் கொஞ்சம் ஜெபத்தை கூட்டுங்க. ஹல்லேலூயா. போன வருஷம் நீங்க ஜெபிக்காம சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஜெபித்து என்ன பிரயோஜனம்? இல்ல இல்ல இல்ல, உங்க ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கடினமான காரியமா தான் சரி, இந்த வருஷம் உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்க தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். அது மூலமாய் நீங்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்று சாட்சியாய் வாழுவீர்கள். நம்புறீங்களா? கவனிங்க. பாத்தீங்களே என் போட்டோலாம் பாத்தீங்களே? இன்னைக்கு இப்படி இருக்க என்ன காரணமா? ஜெபம் தான். படிப்பு இல்ல, புஷ் பண்ணி விட ஆள் இல்ல இல்லையா? பேக் பெயின், பேக் போன் யாரும் இல்ல. ஸ்தோத்திரம். பாஸ்டர் அந்த 90ஆம் வருஷத்துல அந்த சபையை என் கையில ஹேண்டில் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம் ஜெபம்தான். ஆனா தேவ கிருபையினால இல்லையா, அந்த 90ல இருந்து இது வரைக்கும் தேவ சமூகத்துல நான் ஜெபிச்சுதான் ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமென். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய இல்லையா உங்கள் தேவன் வருஷம் அற்புதம் செய்வார். ஆபிரகாம் ஒருவனா இருக்கையிலே நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தேன் இல்லையா, அதே தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார் இல்லையா? நீங்கள் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். எத்தனை நம்புறீங்க? உங்க தரிசனத்தை அப்படியே கண்ணு பாருங்க. 2026 தேவனுடைய வருகை தாமதிச்சுனா இல்லையா, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் கண்ணால பார்த்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள். எத்தனை நம்புறீங்க? ஹலோ. 4வது வாசிக்கலாம். 4வது வாசிக்கலாம். சங்கீதம் 84:6. இந்த வருஷம் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழிகாய் உங்களுக்கு இந்த வருஷம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்க அழுகை பள்ளத்தாக்கு உருவ நடந்து பேக்கா, பேர் பேக்கா. அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால் பேக்கா இல்லையா? கடந்த வருஷத்துல நீங்கள்
கடந்து போன அந்த பாதைகளை தேவன் அறிவார். பிரதர், சிஸ்டர், அழுகையின் பள்ளத்தாக்கு மேல் சொல்து, உங்கள் கண்ணீரெல்லாம் தேவன் தம்முடைய துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? இந்த வருஷம் பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, அவர் அந்த துருத்தில போடப்பட்ட கண்ணீரை பூமியில் ஊற்றும் போது இடி முழக்கங்கள் உண்டாகுமாம். 8ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தை, பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி. கையை தட்டுக்கு பார்க்கலாம். இந்த வருஷம் ஆண்டவங்க ஜெபத்துக்கான அந்த தூப கலசத்தை இந்த பூமியில ஊற்ற போகிறார். இதெல்லாம் தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் என்று என்னை ஜெப நேரத்தில் சொன்னாலும் எழுதி கொண்டாரலாம். புரியுதா? விசுவாசிக்கிறவனுக்கு கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு கூடும் இல்லையா? நீங்கள் போன வருஷம் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். மலைகள் குளங்களை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. போன வருஷம் எதுக்கெல்லாம் நீ அழுதியோ தேவன் கேட்டிருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. சொல்றார், உன் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும், உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை அந்த அழுகின் பள்ளத்தாக்கு நீங்க உருவ நடந்துட்டீங்க, உருவ நடந்துட்டீங்க. இப்ப அதை நீரூற்றாக்கி கொண்டீங்க. மலை குளங்களும் நிரப்பும். வாசியமா 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த வருஷம் பாருங்க, துதியின் ஆண்டா இருக்கும். போன வருஷம் அழுதல, இந்த வருஷம் இல்லையா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எத்தனை நம்புறீங்க? ஏன்னா ஏசாயா 61ஆம் அதிகாரம் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு கொடுப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் பாஸ்டர் அள்ளி வீசுறீங்களா பாஸ்டர்? இதெல்லாம் கேட்ச் பண்ண முடியும், கேட்ச் பண்ணிக்கோ. எது உனக்கு கேட்சியோ அதை பிடிச்சிக்கோ. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எரேமியா 31ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாமா? ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராக்கேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். கையை தட்டுங்கம்மா. நம்புறீங்களா? இதுதான் ஆசீர்வாத மழை. ஆமென். அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ விதைக்கிற விதைக்கு அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு, நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு இதான் காணிக்கை. நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் கைதட்டு, நல்ல ஜோர கைதட்டு பார்க்கலாம். நீ கண்ணீரோடு விதைக்கிற, கஷ்டத்தின் மத்தியில விதைக்கிறீங்க இல்லையா? சமயம் இல்லையா? இல்லாத சூழ்நிலை விதைக்கிறீங்க, உற்சாகமா செய்றீங்க. ஆனா சொல்றாரு, உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையையும் புஷ்டியுமாய் இருக்கும்.
அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். கையத்தட்டு, 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 கையத்தட்டு. எதுவே நம்புறீங்க? நீங்கள் விதைக்கிற விதைக்கு அவர் மழையை பெய்ய பண்ணுவார். அதுதான் உங்களை விதைக்க சொல்றது. விதைய புரியுதா? ஏன் உங்களை விதைக்க சொல்றது தெரியுமா? நீ விதைச்சாதான் அவர் மழையை பெய்ய பண்ணுவார். நீ விதைக்காமலே இருந்தீனா மழை பெய்யாது. ஆமீன் சொல்லுங்களேன். நம்புறீங்களா? புரியுதா? தசம பாகங்கள், காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்துணை காணிக்கைகள், சபை கட்டுமான பணிக்கான காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள் இல்லையா? தேவன் உங்களுக்கு எதெல்லாம் கிருபையாய் தருகிறாரோ அதுல நீங்கள் தேவனுக்கு விதைக்கும் போது அவர் விதைக்கு வேண்டிய மழையை அவர் பெய்ய பண்ணுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? புரியுதா? நம்ம சபை இம்மட்டும் இந்த வளர்ச்சி அடைந்த காரணம் தெரியுமா? நீங்கள் விதைத்த விதைதான். நீங்க விதைச்ச விதைதான். நீங்க நல்லா இருக்கீங்களே இல்லையா? போன வருஷத்துல நிறைய வீடு கட்டி டெடிகேட் பண்ணோம், நிறைய கல்யாணங்கள் பண்ணோம். ஹல்லேலூயா. நிறைய குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். இதாங்க நமக்கு திரும்ப கிடைக்கிற விதை. அப்போது நீ நிலத்திலே விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருவார் என்று தேவன் சொல்வாரானால் அதை நம்பு. எப்ப பாரு பாஸ்டர் காணிக்கை கேட்கிற இல்ல, கவனிங்க, நீ விதைச்சாதான் அறுவடை பண்ண முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இது சட்டம், மாறாத சட்டம். பூமியில் உள்ள நாள் அளவு எல்லாம் ஏத்துட்டீங்களா? பைபிள் பாருங்க, இது அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் காலேஜ் ஆண்டவரே எல்லாருடைய ஆவிக்குரிய கண்ணும் திறக்கணும், எல்லாருடைய இருதயம் திறக்கணும், அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த வருஷம் அவங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாத மழை பெய்யணும். வாசிமா. பூமி உள்ள நாள் அளவும். கவனிங்க, பூமி உள்ள நாள் அளவும். பூமி எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது, ஆனா பூமி உள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும். விதைப்பும் அறுப்பும். கவனிங்க, அறுப்பும் விதைப்புமா? விதைப்பும் அறுப்புமா? நல்ல தெளிவா சொல்லுங்க. தூங்குறவங்க சொல்லுங்க. விதைப்பும் அறுப்பும். விதைப்பும் அறுப்பும். நமக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் கொடுக்கட்டும், நான் கொடுக்கிறேன். இல்ல, அவர் சொல்றாரு நீ விதை. எங்க போய் விதைப்பேன்? விதை. போ, வேலைக்கு போ, ஏதோ ஒரு வேலை செய், அதை விதை. எனக்கு தேவன் வாக்கு பண்ணார். நான் கேட்ட, ஆண்டவரே நீங்க அந்த லேண்டுக்கு போக சொல்றீங்க, ஏற்கனவே இந்த ஜனங்க இந்த லேண்டு வாங்குறதுக்கு படாத பாடுபட்டாங்க இல்லையா? தோத்துறோம். இப்போ போய் மறுபடியும் நீங்க அந்த லேண்டுக்கு போக சொல்றீங்களே, நான் என்ன நான் தேவன் அலோ பண்ணாம நான் எந்த ஒரு காரியத்துல கால் வைக்க மாட்டேன். எனக்கு நீங்க வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பதான் நம்ம சபையில அதிகாலை ஜெபம் நடக்கிறது. கடைசி நாள் ஜெபத்தில் ஆண்டு சொன்னாரு, சங்கீதம் 23:4 நினைக்கிறேன், பரலோகத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து நான் உன்னை ஆதரிப்பேன் சொன்னார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. ஆதரிப்பார் என்று ஆண்டவர் சொன்னாரு. அது எனக்கு அந்த சாயங்காலத்தை கன்ஃபார்ம் பண்ணார் ஆண்டவர். எங்க பாஸ்டர் மத்திய நான் இதை பேசும்போது சொன்னேன். அப்ப ஆண்டு சொல்லிட்டேன், நான் தான் உனக்கு காலையிலே சொல்லிட்டேன்ல, ஏன் இப்போ அவங்களோட புலம்புற நீ இல்லையா? ஏற்கனவே எரேமியா ஒரு புலம்பல் எதிர்க்காரு, நீ ஒரு புலம்பல் எழுத போறியான்னு. இல்ல சாமி, நான் ஏற்றுக்கொள்றேன். ஆமே. நான் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை சொல்ல, ஆண்டவரே நீங்க தானே பரலோகத்தில் எனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோன் வந்து என்னை ஆதரிப்பேன்னு சொன்னீங்களே இல்லையா? எனக்கு உதவி செய்யும். புரியுதா? புரியுதா? கவனிங்க. அதான் நான் தைரியமா உங்க சொல்றேன், இந்த கார்டை நீங்க தைரியமா ஃபில் பண்ணி இல்லையா, 50,000 20,000 30,000 40,000 ஃபில் பண்ணு, அதை கொடுக்க அவர் மழையை பெய்ய பண்ணுவார். ஏமாந்துராதே. இந்த வருஷம் கர்த்தர் உன் விதைக்கு தேவையான மழையை அவர் பெய்ய பண்ணுவார். உன் தேசம் ஆசீர்வாதமாய் மாறும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். நீ செய்யற தொழில கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் இல்லையா? உனக்கு மேய்ச்சல் உண்டாகும், அற்புதம் நடக்கும்.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாதோக்கின் சந்ததியான அசரியா என பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல், இந்த காணிக்கையை ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு சவாலுங்க இது. நீங்க இந்த நிலத்துல விதைக்கிற அந்த விதைக்கு தேவன் சொல்றாரு, நீ பிராமிஸ் பண்ணின நாள் முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்து இருக்கிறது. கைதட்டு. இது தேவனுடைய பிராமிஸ். நம்புறீங்களா? வேலை செய்யற வாலிபனாரு, வேலை செய்யற பிள்ளையாரு, விதைக்க ஆரம்பிங்க. உங்களுடைய கவனிங்க, உங்க 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 பங்குக்கு நீங்க விதைங்க. இந்த வருஷம் கர்த்தர் அந்த விதைக்கு தேவையான மழையை அவர் பெய்ய பண்ணுவார். ஒரு அம்பாரம் உண்டாகும், ஒரு திரட்சி உண்டாகும், மிச்சம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். இது உங்களுக்கு ஏதோ பிரம்ம மாதிரி தெரியும். தூக்கத்துல உனக்கு இது உள்ள போத இல்லையான்னு தெரியல. ஆனா கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் கொண்டு வர தொடங்கின நாள் முதற்கொண்டு நான் சொல்லட்டுமா, நீ எப்போ இல்லையா தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே என்னால் என்ற ஒரு காணிக்கை நான் இந்த தரிசனத்தில் விதைக்க போறேன்னு சொல்லி நீ பிராமிஸ் பண்ணினா, இந்த வருஷம் கர்த்தர் அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் மழையை பெய்ய பண்ணுவான். நீ தீர்மானிக்கலாம், கர்த்தர் செய்ய மாட்டார். ஏன்னா ஆசீர்வாதம் மழைக்கு கண்டிஷன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? போட்டு தரிசனம் காட்டினாங்கல்ல, மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமா? நீதிமொழியில் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல இல்லையா, ஸ்தோத்திரம் வாசிங்க 3:9-10. உன் பொருளாலும் கர்த்தரை கனப்படுத்து, உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் எல்லா விளைவின் முதற் பலனும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம் ப்ளீஸ். எல்லாரும் மேல பால்கனி தூங்குறவங்க எப்பா தீர்க்க தரிசனம் பேசிட்டுடா, கெடுத்துறாதீங்கப்பா. இதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன், எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், அவன் கர்ப்ப வேதனை பட்டிருக்கிறேன் ஆண்ட சமூகத்துல. ஏன்னா உங்க மேல இந்த வருஷம் ஆசீர்வாதம் மழை பெய்யணும். ஆசீர்வாதம் எல்லாம் என்னானே தெரியாம இருக்கிறவங்க மேல கர்த்தர் அதை செய்யவா. நம்புறீங்களா? வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும், வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் உண்டாகும், அற்புதம் நடக்கும். உங்கள் அதிகாரி கண்களை கர்த்தர் தம்முடைய தயவை உண்டு பண்ணுவார். நீங்கள் உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்கள் உண்மையாக இருந்தால் தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 34:26-27 சொல்லுகிறது, அவங்க ஆலயத்துக்கு முதல் பலனை கொண்டு வந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வாதம் உண்டானது. உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அடுத்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் பைபிள் பாருங்க, டக்குனு எடுத்து பாருங்க. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருக்கிறது. ஆமென். கவனிங்க, இந்த வருஷம் இந்த தேவ தரிசனத்தோடு இணைந்திருக்கிறவங்க எல்லார் மேலையும்
கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். பணம் மாத்திரமல்ல, ஊழியம் செய்யணும், செபிக்கணும், தோள் கொடுக்கணும், செயல்படணும். கவனிங்க, 2030 25,000 பேர் கொண்ட திருச்சபையாய் நம்ம சபை மாற வேண்டுமானால் வருஷத்துக்கு 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். இந்த வருஷம் 130 பேர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். செயல்படணும். அப்ப பாருங்க, உங்க மேல அந்த கிருபை உண்டாகும். ஏசாயா 43 அதிகாரம் 4 முதல் 6, 8 சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே. உயிர் விட்டு பேசிக் கொண்டிருக்கு இல்லையா? இதுக்கு ஈடா கர்த்தர் ஜனங்களை கொடுப்பாராம். ஆமென். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கவனிங்க, இந்த 2026 பாருங்க, நிறைய ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற ஜனங்க உள்ள வர போறாங்க, அதிகாரிகள் உள்ள வர போறாங்க இல்லையா, அரசியல்வாதிகள் உள்ள வர போறாங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய், உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களை கொடுப்பேன். நம்புறீங்க? நம்புறீங்களா? இந்த தர்சனோடு இணைந்து கொள்ளுங்கள், செயல்படுங்க. ஒரு பராமரிப்பு குழு ஆரம்பிங்க, ஒரு ஜெப குழு ஆரம்பிங்க, ஒரு யுத்த ஜெப சேனை செய்யுங்க. இந்த தர்சனத்தில் விதைங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அதான் சொல்ற, உன் ஜீவனுக்கு ஈடா நான் என் ஜனத்தை கொடுப்பேன், ஜனத்தை கொடுப்பேன். இது தரிசனம், தரிசனம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் 26 ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும். உங்க வீட்டில் ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் கேர்சல் லீடரா மாறணும். ஆவிக்குரிய பெற்றோர் படிங்க. இந்த வருஷம் நிறைய காரியம் சொல்லிக் கொடுக்க போறோம். அஸ்திபார உபதேசங்கள், தரிசன தலைவர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள், சபை கல்வி, இப்படி பல டீச்சரை போட்டு இந்த வருஷம் நிறைய பேருக்கு டீச் பண்ண போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 26 நம்ம புதிய இடத்துல இருப்போம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். நான் நடக்கும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். இல்லைன்னா 2017 எஸ்கேப் ஆயிட்டு இருப்பேன். கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்த நோக்கமே நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? இல்லையா? இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும். 35 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 3000 பேர் தான் நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். இன்னும் ஏறக்குறைய இல்லையா, இந்த செங்கல்பட்டுல பல லட்சம் இருக்கிறது. ஒருவரையும் நாம் நரகத்துக்குள்ள அனுப்பக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆத்மா நரகம் போயிட்டா கர்த்தர் அந்த ரத்தப்படி உண்மையிலே கேட்பேன்னு சொல்லி இருக்கிற பைபிள்ல. அதனால தயவு செய்து செயல்பட ஆரம்பிங்க. அப்ப உங்க மேல இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டவங்க மறுபடியும் செயல்பட ஆரம்பிங்க. மனுஷனுக்காக நீ ஊழியம் செய்யல, படைத்தவருக்காக ஊழியம் செய்யறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவான அவனை கனம் பண்ணுவான். வேலையை விட்டுட்டு வந்து ஊழியம் செய்ய செய். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். நானும் அப்படிதான் அழுதேன். ஆண்டவரே, எங்க அம்மா வயசான அம்மா இருக்காங்க, கல்யாணம் பண்ணாத தங்கச்சி இருக்கிறான் இல்லையா, இவங்க 2 பேருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லையா, எனக்கு அப்ப எனக்கு சம்பளம் கிடையாது, படிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். வா 90 வா ஊழியத்துக்கு வான்னு சொல்றாரு. நான் இல்ல முடியாத ஆண்டவரே, நான் வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல அடுப்பு எரியும். அப்போ எங்க பாஸ்டர் தேவன் அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாராம். எப்பா, ஒரு உலக மனுஷன் 30 நாள் வேலை செஞ்சா உனக்கு கூலி கொடுப்பான்னு நம்பி போறல, என்னை நம்பி வா. உலகத்தை நீ சம்பாதித்ததை விட நான் உனக்கு கொடுக்கறத நீ எழுதி கொண்டே வான்னு சொன்னாராம். கவனிங்க, அவர் அப்படி டெஸ்ட் பண்ணாராம்.
இவர் உலக வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்க போறோ அதை விட கர்த்தர் 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாராம். அழைத்த தெய்வம் உண்மையானவர் அல்லோ, வழியில் நான் அழிந்து போகா. புரியுதா? செயல்படுங்க. நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தாலும் புறா செருகை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. ஊழியத்துக்கு வாங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. கர்த்தர் பாருங்க உங்க மேல இல்லையா, உலகத்தின் வேலையை செய்து உனக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட தேவனுடைய பணி செய்யும் போது இல்லையா, பைபிள் சொல்லுது நல்ல நிலைமைக்காக உன்னை கொண்டு வருவாராம். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார், உதவி ஊழியம் செய்கிறவர்கள் இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமை வரும். உனக்கு நீ உலக பிரகாரமாய் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இல்லையா, நீ ஒரு நல்ல நிலைமையை பார்க்க முடியாது. என் தேவாதி தேவனுக்கு நீ ஊழியம் செய்வாயானால் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர தேவனே உனக்கு உதவி செய்வார். உன் மேல அந்த ஆசீர்வாதம் மழை பெய்யும். பயந்தேன், துணிஞ்சு ஒப்பு கொடுத்தேன். தேவன் நடத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. தேவன் நடத்த ஆரம்பித்தார். எனக்கு ஆரம்ப கால சம்பளம் இல்லையா, டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000. எங்க பாஸ்டர் ரொம்ப விழா கண்டார். எனக்கு அவர் 1000 ரூபாய் கொடுத்து அவர் 100 ரூபாய் தசமாக எடுத்துக்குவார். அவர் 900 ரூபாய் தான் கொடுப்பாரு. நாங்கள் இங்கிருந்து மெட்ராஸ் போய் வரதுக்கு 100 ரூபாய் செலவாயிடும். 800 ரூபாய். 800 ரூபாயில எங்க அம்மாவுக்கு சோறு போட முடியுமா, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? கர்த்தர் சகலத்தை செய்து முடித்தார். இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னு தைரியமா சொல்ல முடியும். ஆமென். என் போட்டோ பாத்தீங்களா, ஒரு காஞ்ச கருவாடு மாதிரி. இன்னைக்கு இதெல்லாம் தேவன் கிருபையாய் தந்ததுதான். தைரியமாய் ஒரு அடி எடுத்து வைங்க. தேவனுக்கு அற்புதம் நடக்கும். உன் மேல கர்த்தருடைய மழை பெய்யும். புருஷர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க இல்லையா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20 நம்பிக்கை அற்று போய் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் நம்பிக்கை நங்கூரமாய் இந்த வருடம் உனக்கு வெளிப்படுவார். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்றான். இந்த ராத்திரியிலே தேவதூதன் வந்து நிற்பார். ஆமென். எஸ் பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கைதட்டி. நம்பிக்கை அற்று வந்திருக்கீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இல்ல, தேவன் சொல்றாரு, பவுலை பயப்படாதே, நான் உனக்கு தயவு பண்ணுவேன். அதான் ஆசீர்வாதம் மழை. எதுவுமே அந்த தயவு வேணும். ஒரு தயவு உனக்கு, ஒரு தயவு தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன். உங்களை ஆட்கொண்டவர் யாரு? தேவன். நீங்க சேவிக்கிறது யாரு? தேவன். சொல்ல தைரியம். தேவன் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரி வந்து நின்றான். நம்பிக்கை அற்று போன அந்த சூழ்நிலையில
தேவன் ஒரு அற்புதமான வார்த்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு தயவு பண்ணுவேன். பிரதர், கர்த்தர் உனக்கு தயவு பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு தயவு பண்ணுவார். அதான் அந்த ஆசீர்வாத மழை. தயவு பண்ணுவேன். நம்புறீங்க? அந்த தயவுக்கு பாத்திரமாய் மாறிடுங்க. அந்த தயவுக்கு பாத்திரமா மாறுங்க. ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு வீட்டில் ஜோமன போயிருந்தேன். அந்த வாலிப தம்பி இறந்துட்டான். ஒரு ஆக்சிடென்ட், ஸ்பாட் அவுட். ரெண்டு 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 பொம்பளை பிள்ளைங்க, அம்மா அப்பா. ஆண்டவரே, அந்த வீட்டை போய் என்ன பேசணும்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, 400 விதவிக்கு நான் செஞ்ச மாதிரி செய்வேன்னு சொல்லுன்னு சொன்னார் ஆண்டவர். போனேன். அங்க சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, அழாதே. வாசிமா அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல, அழாதே. அவன் மேல தேவன் மனதுருகினாரா. அந்த விதவை மேல கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அந்த மனதுருக்க தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இந்த வருஷம். எத்தனை பேர் அந்த மனதுருக்கம் வேணும்? தேவனுடைய மனதுருக்கம். அழாதே, அழாதே. புரிஞ்சிட்டா? புரியுதா? ஒரு விதவையா இருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, என் தயவு உனக்கு உண்டு. ஆமென். கடைசியாய் ஒன்னு சொல்றாரு, சகரியா 10:1, பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் ஒரு எழுப்புதல் வரப்போகிற தேசத்துல, ஒரு எழுப்புதல் இல்லையா? இன்னைக்கு நீங்க பார்க்கிற மாதிரி பல ஆயிரங்களை ஆண்டவர் இந்த தேசத்திலே இந்த வருஷம் இந்த பின்மாறி காலத்து மழை பெய்யப்படும் போது ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். மாத்திரமல்ல, எரேமியா 14:22 சொல்லு, காத்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷம் பின்மாறி காலத்து மழையை பெய்ய பண்ணுவார். நம்மள எழுந்து நிக்கலாம். ஏமா ஆசை மழை பெய்யும். நம்புறியா? எல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவரே அந்த மழையை பெய்ய பண்ணப்பா. தயவு என்ற மழை, இரக்கம் என்ற மழை, நன்மை என்ற ஒரு மழை, நம்பிக்கையற்று போன உனக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு மழை. நீ விதைத்த விதைக்கு இல்லையா, இந்த வருஷம் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். உன் களஞ்சியங்கள் நிரம்பும், பூர்ணமாகும், திருப்தி அடைவீர்கள். கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கையில மேல இந்த ஆசீர்வாத மழை பெய்யுங்கப்பா. கடல்ல இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன்ப்பா. கேளு 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 கேளு. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. உங்க வாழ்க்கை மாறப்போகிறது, உன் நிலைமை மாறப்போகிறது. ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். அற்புதங்கள் நடக்க போகிறது. ஞானத்தின் ஆவியா கர்த்தரை நிரப்ப போகிறார். நீ கையிட்டு செய்கிற அந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அதிகாலை வேளைக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதிகாலையிலே அதுக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவர், இந்த அதிகாலை வேளையிலே இந்த பிள்ளைகள் இவ்வளவு மணி நேரமாய் உட்கார்ந்து உம்மை துதித்து ஆராதித்து தேவ வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்திருக்கிறபடினாலே இன்று முதல் உம்முடைய வார்த்தையின்படியே இவளை ஆசீர்வதி. இவங்க வாழ்க்கையில சத்துரு வைத்திருக்கிற அந்த சதி திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். உம்முடைய ஆசீர்வாத மழைக்கு விரோதமாய் ஐயா சத்துரு எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி காலத்து மழையை இந்த மக்கள் மேல பெய்யப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தின் ஆவியை கொடுப்பீராக. பேதைகளை ஞானியாக்குற ஆண்டவர் இவர்களுக்கு அந்த ஞானத்தால் நிரப்பி அற்புதங்களை செய்யும்.
வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த குணசாலியான பெண்ணை போலவே ஐயா ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெண்மணியாய் ஒரு போவாசை போல ஒரு ஆசீர்வாதமான ஒரு போவாசாய் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான காலேபா அருமையான மக்களை சபையார நீர் ஆசீர்வதிப்பீரா. பரிசுத்த ஆவியானவரே உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், இந்த பிள்ளைகளின் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர். நான் உன்மேல் கண்ணோக்கமா இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. இந்த மக்கள் மேல கண்ணோக்கமா இருந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வருஷத்துல அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுக்கும் போது நதியோரம் பாய்கின்ற ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் ஒரு வாழ்க்கை குடும்பம் அமைய உதவி செய்யும். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற வார்த்தை இந்த அருமையான பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். திருமணமாகாத பிள்ளைகள் வாழ்க்கையில திருமண காரியம் கைகூடி வரட்டும். புத்திரபாக்கியம் இல்லாத பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷம் புத்திரபாக்கியம் சந்தானம் உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவீராக. ஐயா ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. இவர் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அது ஒரு பண மழை பெய்யட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அணுக்கரங்கள் செய்யுங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீ இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். இந்த வார்த்தையின்படி நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் இந்த வருடம் முழுவதும் இந்த பிள்ளைகளோடும் குடும்பத்தோடு இருந்து கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We wish you a happy new year. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.